தாம்பத்திய அபிருச்சி ஹேது பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போறாளோ இல்லையோ என்னென்ன பார்ப்பார்கள் சொல்றார் பாருங்க. இது ஆண், இவள் பெண், இவ ரெண்டு பேருக்கும் என்னென்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். கோத்திரம் பாத்தீங்களா, நட்சத்திரம் பாத்தீங்களா, பொருத்தம் 10 பொருத்தத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களா, குடும்பம் எப்படின்னு பாத்தீங்களா, ஏதானு பாத்தீங்களானால் ஒரே ஒரு பதில் தான் வருமா. இவர் ஆணா அவள் பெண்ணா என்று மட்டும் பார்த்தோம்னு வளம். அப்ப மத்த ஒண்ணுமே கிடையாதுன்னா போருமே சுவாமி, கல்யாணத்துக்கு வேற என்ன வேணும், ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும் பண்ணுங்க, இது தவிர வேற ஒண்ணுமே பொருத்தம் பார்க்க வேண்டாமான்னா அதெல்லாம் அவளே பார்த்துக்க வேண்டியதுதான். அது எங்களுக்கு தெரியாது. ஆணும் பெண்ணும் இருந்தா கல்யாணம் பண்ணுவோம். இப்ப வயசு ஏதானு பாத்தீங்களா, யாரோ ஒருத்தருக்கு கூட இருக்கணும், ஒருத்தர் குறைச்சலா இருக்கணும், அது யாருக்கு இருந்தா என்ன இப்போ அப்படின்னு விட்டுருவாளோ. நட்சத்திர பொருத்தமான ஏதானு பாத்தீங்களா, இப்போ 27க்குள்ள ஏதோ ஒண்ணு பொருத்திருப்பா சாமி, அதை நாங்க மறுக்கல, அதுக்குள்ள இவரும் பிறந்திருப்பார். இப்படியே சொல்ல போனா பண்ணலாமானால் இதுதான் அடிப்படை ஆயிடுங்கிறார். ஆணோ பெண்ணோ, ஆண் பெண் இருந்தா போரும் கல்யாணம் பண்ணு என்பதுதான் தாம்பத்தியத்துக்கு வரப்போறது. ஸ்திரீத்வே பும்ஸ்த்வே தசி ரதி விப்ரத்தே சூத்திரமேவகி லிங்கமேவாசிரமக்யாதான் அந்யோன்யாபத்தி காரணம் அவருத்தியா நியாய தௌர்பல்யம் பாண்டித்தே சாபலம் வச்சா. ஒருத்தனை சிறந்த பண்டித்தன் எப்போ ஒத்துப்பாளன்னா மயக்கராப்புல பேசினா பண்டித்தன் விடுவாளும். அவனுக்கு எதான் தெரியுமா தெரியாதான்னா அல்ல, தெரிஞ்சா மதிப்பு கிடையாது சுவாமி. தொண்டரடிப்புடியாளர் ஒரு இடத்துல சொல்றார், நான் 2 விதத்துல 2 பேரை ஏமாத்துவேன். பண்டிதர்கள் கோட்டிக்கு போனா வேற மாதிரி பேசுவேன், ஏமாத்திடுவேன். பாமரனுடைய கோட்டிக்கு போனா வேற மாதிரி பேசுவேன், ஏமாத்துவேன். எப்படி பேசுவீன்னு நண்பர்கள் கேட்கிறார். ஆழ்வார் சொல்றார், நல்ல பண்டிதனுடைய கோட்டிக்கு போனா கடவுள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர், நம் அறிவுக்கு எட்ட மாட்டார், அவரை தெரிஞ்சுக்கவே முடியாது இப்படின்னு சொல்லுவேன். ஆஹா என்ன பண்டிதர்னு என்ன உடனே எடுத்துடுவான். இதே பாமரன் கோட்டிக்கு போனா நான் ஒத்தந்தான் கடவுளை பார்த்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் வாங்குவோன்னு உடனே பின்னாடி வந்துருவோம். இதான் 2 பேருக்கு நான் வச்சிருக்கேன். அவர் பண்டிதர்கள் கோட்டிக்கு போனா கடவுளை யார் தெரிஞ்சுக்க முடியும்னா மயங்கிடுவானா. பாமரன் கோட்டிக்கு போனா என் ஒத்தனுக்கு தான் தெரியும், என் பின்னாடி வாங்கன்னு எல்லாரும் பின்னாடி போவா. இப்படித்தான் நான் இத்தனை நாள் ஏமாத்திருக்கேன். ஆனா பகவான் நீ உள்ளேயே உட்காண்டு நான் எப்படி ஏமாத்துறேன்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியாமலே ஏமாத்திருக்கேன். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதியன்னு வெள்கி போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்துட்டேனே. உள்ளத்துல பெருமாள் அமர்ந்திருக்கார். சர்வசாகம் ஹிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச. அனைவர் ஹிருதயத்துக்குள்ள உட்காண்டு அவனுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தாலும் சரி, மறந்து போயிட்டாலும் சரி, புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சினாலும் சரி, எதுவும் அவன் அறியாமல் நடக்குமா? பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கார், நான் என்ன திட்டம் போட்டாலும் அவருக்கு தெரியாது. இங்கேயும் ஒருத்தர் உட்காந்து இருக்கார், திட்டம்னு நினைக்கச்சேவே அவருக்கு தானே தெரியும். எந்த மனசால நினைக்க போகிறேனோ அந்த மனத்திலேயே ஒருத்தர் உட்காந்து இருந்தாருனால் அவருக்கு தெரியாத நான் திட்டம் போட முடியுமா? தொண்டடிப்படியாளர் சொல்றார், நான் ரொம்ப நாளா அவருக்கு தெரியாத போட்டதான் நினைச்சுட்டு இருக்கேன். முட்டாள்தானம், தெரியாது போட முடியுமா? அது இப்பதான் எனக்கு புரியுது. எனக்கே ரொம்ப கேலி கூத்தா இருக்கு, சிரின்னு சிரிச்சேன். என்ன நினைச்சே சிரிச்சுட்டேன். ஏன்னா இவனை ஏத்திருக்கேன், அவனை ஏமாத்திருக்கேன், பண்டிதனை ஏமாத்திருக்கேன் வேற வழி வச்சு, பாமரனை ஏமாத்திருக்கேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி. இப்படியே ஏமாத்திருந்தா கடைசியில என்ன நானே ஏமாத்தின்னு இருக்கேங்கிறது இப்பதான் தெரிந்து கொண்டேன். இப்படி பல வகையில நாம பேசிட்டு இருக்கலாம். ஆகவே பண்டிதனோ பாமரனோ ஏதோ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் வலியவன், மாயாஜாலம் பேசுறவன், அப்படியே வாய்ச்சாலம் பேசுறவன் எல்லாம் பண்டிதனா ஆயிட போறான். அநாட்டேதா அசாதுத்வே சாதுத்வே தம்பையேவது ஸ்வீகாரையேவ சோத்வாகே ஸ்நானமேவ பிரசாதனம். அதுக்கு மேல சொல்றார், ஆண் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கச்சே பெண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் மரபு. ஆனா பெண்ணை கல்யாணத்துக்கு பணம் கொடுத்து பண்ணி வைப்பாங்கிறார். அவர் சொல்லியிருக்கிறது, கலியுகம் வந்ததுனால் பெண்ணுக்கு ஸ்திரீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணுவா, இது ரொம்ப தப்புங்கிறார் அவர். இதுல இருந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகத்தில் பணம் கொடுத்து தான் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அவர் மாத்திராரோ இல்லையா, இப்ப கலியுகத்துல என்ன ஆகுங்கிறார், பணம் கொடுத்து பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவா. அது இல்ல ஸ்திரீதனம்னா, ஸ்திரீய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெற்றோருக்கு கொடுக்கப்படும் பணம். பெண்ணை பெற்றவர்களுக்கு, பெண்ணை பெற்றவர்களுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் முதல் 3 யுகத்துல இருந்துதான். இப்பதான் பெண்ணை மாத்தி பிள்ளைக்கு கல்யாணம் கொடுத்து அதனாலதான் கொஞ்சம் பேரை மாத்தினுட்டான். இது ஸ்திரீதன வரதட்சிணேன்னு ஆக்கிட்டாலும். வரன்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ஸ்திரீதனம்னு சொன்னா குழப்பறது சுவாமி, பேசா கொஞ்சம் தெளிவா சொல்லுவோம். வரதட்சிணை
தட்சிணை வேதம் படிச்சவனுக்கு தட்சிணம் கொடுப்பா. மாப்பிள்ளையா தட்சிணம் கொடுப்பாரான்னப்போ வேதம் சொல்றாரு, இது விஷயம் எல்லாம் சொல்றாருன்னா உட்காரும் சுவாமி அப்படின்னு சேவிச்சு தட்சிணம் கொடுக்கலாம். கல்யாணம் பண்ணிக்க வர்றவருக்கு பெண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து வம்பையும் விலைக்கு வாங்கிட்டு இத்தனையும் பண்ணி ஜாமாதா தசமோகிரகான்னு எழுதியிருக்கா. சம்ஸ்கிருதத்துல வேடிக்கையா சொல்லும். 9 தானே உள்ளதே, நீ ஏதோ 10வதுங்கிறீர்கள். 9ம் சேர்ந்து படுத்தின பாடு போராதுன்னு இவர் தனியா படுத்துறாரு வந்து. அதுக்காகத்தான் 10வது கிரகம்னு பேர் வச்சுட்டா போல் இருக்கு, ஜாமாதா தசமோகிரகா. அப்ப பார்க்கச்சே கல்யாணத்துக்கு எது காரணமாட போறது? பணம் இருக்கா, பதவி இருக்கா, நல்லா சம்பாதிச்சிருக்காளா? இப்ப கேட்கச்சே என்ன கேட்கறா? குணம் இருக்கா, பக்தி இருக்கா? கேட்கவே கூடாது. பொண்ணை பெத்தவாளோ பிள்ளை பெத்தவாளோ, பிள்ளைக்கு ஏதானும் தெரியுமா சுவாமி, பூஜையானு பண்ண தெரியுமான்னா இப்படி எல்லாம் கேட்டா பொண்ணையே கொடுக்க மாட்டா. அப்புறம் 10ஆம் பட்சத்தையும் நினைச்சுடுவா. இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே கேட்காதீங்கிறா. கேட்கணும் இல்லையோ? குணம் உண்டா, எங்கேயான கோவில் குளம் போவரா, குளிச்சுட்டு ஒரு ஆச்சாரமானு இருக்கா, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவரா, ஒரு பூஜை தெரியுமா? அதெல்லாம் இப்ப கேட்கறதே இல்லையே. என்ன சம்பாத்தியம், வீடு வாசல் இருக்கா, கொடுத்தனதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டி வாகன வசதி இருக்கா? இருந்தால் பெண்ணை கொடுத்தோம், கல்யாணம் உண்டு. 25,000 குறைச்சலா யாரானு சம்பாதித்தா பிரம்மச்சாரியா இருக்க வேண்டியதான். இன்னைக்கு உலகம் அது ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ 25,000 கீழே இருந்தா யார் எடுக்கிறா ஜாதகத்தை? இப்போ உத்தரவு எடுத்து பாக்குறதே இல்லை. குறைஞ்சபட்சம் 25,000 இருக்கணும். இருந்தா சரி. எங்க வேலையா இருக்கணும்னா அது இந்த நிறுவனத்துல வேலையா இருக்கணும். இல்ல சாமி அவர் ஏதோ அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்காரு, 30,000 எங்களுக்கு பிடிச்ச இடத்துல வேலை பார்த்தா தான் போடணும். நீங்க எங்கேயோ வேலை பார்த்து என்ன சம்பாதிச்சாலும் கிடையாது. இப்ப நல்ல வேலை வெளிநாட்டு மோகம்லாம் குறைஞ்சாச்சு. இப்போ அங்கெல்லாம் போறதா இருந்தா பெண்ணை கொடுக்குறதாவே இல்லை யாரும். உள்ளூர்ல இருக்கணும், பக்கத்துல இருந்தா தேவையில்லை, இல்ல மேல் மாடியில இருந்தா தேவையில்லை. இதோடு இருந்தா பெண் அடிக்கடி தொலைபேசி பேசிட்டே இருக்கணும், நித்தியம் என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஆபத்தே அங்கதான் ஆரம்பம். அவ வாழ்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியா அவளை விட்டா ஒழுங்கா இருக்கும். நித்தியம் அந்த வீட்டுல என்ன நடக்கிறது, இந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு கேட்டுட்டே இருந்தோம். யாருக்கும் யார் குடும்பத்தோடையும் ஒத்து போகாது. நமக்கே ஒத்து போல ஏதோ இருக்கிற நாளை கழிச்சுட்டு பகவான் திருவடி அடையறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்தந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவோட தான் ஒத்து போகுமே தவிர ஒரு நாளும் மற்றொரு ஜீவாத்மாவோட ஒத்து போகாது. போகணும்னா இந்த பிறவியோட சம்பந்தப்படுறோம் இல்லையோ? என் கர்மம் என்ன பிடிச்சிட்டு இருக்கு, அவர் கர்மம் அவரை பிடிச்சிட்டு இருக்கு. எங்க 2 பேருக்குள்ள எங்க ஒத்து போவோம் சொல்லுங்க? ஏதோ வாழ்க்கைன்னு ஒரு பந்தத்துக்கு வந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், முடிச்சுட்டோம். என்னைக்கு ஆத்மாவுக்கு பொருந்தக்கூடியது பரமாத்மாவோட தான். அதனால நேர் தொடர்பா அங்கதான் பாத்துக்கணுமே தவிர இங்க இருக்கிற காலத்துக்குள்ளே நீ என்ன பண்ண, இன்னைக்கு என்ன குழம்பு பண்ண, இன்னைக்கு என்ன கூட்டு பண்ணிருக்கே, இன்னைக்கு பண்ணிருக்கே தேவையில்லை. இப்போ எப்படி பண்ணணுங்கிறதுல ஆரம்பம். கையில தொலைபேசி இருந்தா அதுவா பண்றாளோ இல்லையோ? பேசுங்கோ பேசுங்கோ பேசிட்டே இருங்கோ, 1 பைசாவுக்கு பேசுங்கோ, எத்தனை நாள் வேணா பேசுங்க. இவன் ஏற்கனவே பேசி பேசி காலத்தை கழிச்சிருக்கான். இனி எல்லாரும் விளம்பரப்படுத்தி பேசுங்கோ பேசுங்கோ என்றால் பேசணும். பகவத் விஷயத்தை பேச வேண்டும். என்ன குழம்பு பண்ணோம், என்ன கரியமது பண்ணோம்னு பேசி பிரயோஜனம் இல்லை. சாப்பிட்றதுக்காக வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? வாழறதுக்காக ஏதோ சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்னு இதை போல பேசியிருந்தா ஒரு 1/2 மணி பேசணும்னு வச்சுங்க, அதுக்குள்ள ஒரு 10 நிமிஷமான யாரையானும் பத்தி குத்தம் சொல்ல தோணும். வெறுமா இருக்காது வாய். இது நடந்தது, அது நடந்தது, இவா இப்படி பேசினா, அப்படி பேசினாளா, ஒன்னு அப்படி பேசினாலான்னு நம்ம 2 தூபம் போடுவோம். அவா 2 தூபம் போடுவா. தூபம் வெறுமை இருக்குமா? பத்திக்கும். பல விஷயத்த கொஞ்சம் தூபத்தை அணைச்சுட்டா மனசுல இருந்து தேவையில்லாதது போயிடும். மனசுங்கிறது சின்ன இடத்துல பகவானை வச்சுக்கிறத விட்டுட்டு அழுக்கையா போட்டு அடைச்சிருந்தோம்னா அவருக்கு இடம் இல்லாத படுறதுக்கோ. அவரை வச்சுட்டோம்னா மத்தது வெளியில படும் இல்லையோ? நல்லா பேசுங்க. 1/2 மணி 1 மணி நேரம் பேசலாம். ஆனா பேசணும்னா பகவானை பற்றி நாமங்களை பத்தி பேசணும். அதைத்தான் அவர் இல்லைங்கிறார். இப்போ ஸ்வீகார ஸ்நானமேவ பிரசாதனம். ஆச்சார அனுஷ்டானம் எதான்னு இருக்குமானால் அந்த நாள் எது ஆச்சாரம்? மடியா துணி உணர்த்திருக்கணும், அதை தான் எடுத்து உடுத்திக்கணும். இன்ன பாத்திரத்துல தான் பண்ணணும். வெங்கல பாத்திரம் தொடுவா, பித்தளை பாத்திரம் தொடுவா. இப்ப நாம வச்சிருக்கிற நிறைய பாத்திரங்கள்லாம் தொடக்கூட மாட்டான் அந்த நாள்ல. இப்போ ஒரு ஊறுகா போடணும்னா அதுக்கு காலம் உண்டு, ஒரு மாவுடுவ தொடணும்னா காலம் உண்டு. ஆச்சு 10 பாத்திரம் பாப்பா, எச்ச பண்ணவே மாட்டா. தீர்த்தத்தை இந்த பக்கம் வச்சுக்கணும், இலையில தான் சாப்பிடணும், மேசை சாப்பாடு கூடவே கூட. எத்தனை இருந்து அந்த நாள்ல அதெல்லாம் என்னது சுவாமி என்னமோ சொல்லிட்டு இருக்கு. இப்போ இப்படி எல்லாம் கூட உண்டான இருந்தது. இப்ப மடியா இருக்கணும், விழுப்புப்பட்டு கூடாது, பூஜை சமயத்துல யார் பேர்லையும் தொடக்கூடாது, இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். அது போயிடுது. இப்ப எது ஆச்சாரமா இருக்குமா? கலியுகத்தில் சிறந்த ஆச்சாரம்னா குளிச்சுட்டு வந்த ஆச்சாரம்ங்கிற. இப்படிதான், வேற ஒண்ணுமே படுமா? இப்போ ஒரு சமயம் பெரிய விஷயம், எவ்வளவு ஆச்சாரம், குளிச்சுட்டு வந்திருக்காருங்கிறான். நித்தியம் அது ஆச்சாரத்துல கணக்கா சுவாமி? அடிப்படையில கணக்கு இல்லையானால் அடிப்படையே ஆச்சாரமா ஆயிட போறது. இதுதான் இப்ப இருக்க போறது. இப்போ அடிப்படையில எதுவா குளிச்சுட்டான்னு வந்தானோ இல்லையா சுவாமி, அந்த வரைக்கும் திருப்திப்பட்டுக்கோ. இப்போ ஸ்நானமேவ பிரசாதனம், தூரே வார்யனம் தீர்த்தம், லாவண்யம் கேசதாரணம். ஒருத்தனுக்கு அழகு எதுனால் சிகை அலங்காரம் நன்னா இருந்தா அதுதான் அழகுன்னு விட்டாலும். அதுக்கு தான் இப்ப எல்லாரும் கிளம்புறா. இப்போ
நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு பெண்ணு பிள்ளை திடீர்னு காணப்படுவா. எங்க போயிருக்காருன்னா இல்ல வருவா, 7 மணிக்கு தான் வருவாங்கிறா. இது எங்களை வேற உக்மணி கல்யாணம் சொல்லு, சீதா கல்யாணம் சொல்லுன்னு கூப்பிடுவா. முதல் நாள் சாயங்காலம் வாங்கோ, நாங்க போயிடுவோம். போயிட்டு உட்காந்து 4:30 மணிக்கு சொல்லுன்னு இருப்பா. போய் உட்காந்து பொண்ணு பிள்ளைங்கன்னா அவ வரமாட்டா. சுவாமி எங்களுக்கு தான் கல்யாணம், அவளுக்கு உங்களுக்கு எதுக்கு சீதா கல்யாணம் சொல்லணும், இப்போ பொண்ண பிள்ளை அப்படிதான் நீ 7 மணிக்கு தான் சொல்லணும், அவ இப்ப வரமாட்டான். எங்க போயிருக்காருனால் பொண்ணு சீத்தை ஆறத்துக்கும் ராமன் ஆறத்துக்கும் 2 பேரும் பிள்ளை ராமனானோ பொண்ணு சீத்தையானோ போயிருக்காள்னா அப்படின்னு புரியல. என்ன ராமனு சீத்தை எங்கேருந்து வர போறான்னா அழகா மாத்தின்னு வரணுமா, அதுக்காக எங்கேயோ போயிருக்கா அப்படி நினைச்சுன்னேன். ஒரு நாள் இவன் ராமனாவ ஆக போறது இல்லை, அவ சீத்தையாவ ஆக போறது இல்லை. ஏதோ இருக்கிற இடத்துல இருக்கிற அளவுக்குள்ள வச்சுக்கலாமான்னா போயிட்டு வர முடியும். அது கேசதாரணம். மேனி அழகு இருந்துட்டால் அதுதான் அழகு. உள்ளத்தின் அழகை பத்தி கவலைப்பட போறது இல்லை. கண்ணு அழகா இருந்ததா, பார்வை குளிர்ச்சியா இருந்ததா, பேச்சு நன்னா இருந்ததா, இதெல்லாம் பார்க்க போறது இல்லையா. கேச பாசம் இழுத்து நன்னா அதுக்குன்னு இருக்கிற கொண்டைகள்லாம் விதவிதமா போட்டுட்டா அதுதான் அழகா பட போறது. லாவண்யம் கேசதாரணம். உதரம் பரதா ஸ்வார்த்தா சத்தியத்தே தாஷ்டியமேவகி. உதரம் பரதா வயிற்று பாட்டுக்காக என்ன பொய்வனா சொல்லுவான்டா. வயிறு நன்னா இருக்கணும் இதை அவர் சொல்லியிருக்காரு. தவிர நிஜமா வயிறு நன்னா இருக்கிறதுக்காக நம்ம இந்த பாடு போடுறோம். இப்போ உழைக்கிறோம் காத்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் ஓடுறோம். ஒத்தனை இப்ப கிராமப்புறத்துல இருக்கிறது இல்லையே, மாறியே போயிட்டு இருக்கா. சொல்லியிருக்கா 2020க்குள்ளே பாரத தேசத்தினுடைய 55% நகரப்புறத்துலதான் இருக்க போறதும், கிராமத்துல இருக்க மாட்டான்னு. என்ன ஆகும் பாருங்க. முதல்ல 2020க்குள்ளே 130 கோடி போடுவோம். 130 கோடியில 55% நகரத்துல இருக்க போறதுனால் தெரிச்சிடும், வெடிச்சு ஒரு ராபலாயிடு நகரங்கள்லாம். அப்படிதான் ஆக போறதுதான். அது அவளும் சொல்ல இவரும் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு அறிவிப்பு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2015 சிறப்பு உபன்யாசம் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபா ஆதரவில் திருவல்லிக்கேணியில் பெசன்ட் சாலையில் ஐஸ் ஹவுஸுக்கு அருகில் உள்ள NKT பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பகல் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச கல்யாணம் என்னும் தலைப்பில் நடைபெறுகிறது. அன்று வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீனிவாசர் அருளையும் அருகே பார்த்தசாரதி பெருமான சேவித்தவர் அருளையும் பெற அனைவரும் திரளாக வர வேண்டுகிறேன். அவ்வமயம் யாரெல்லாம் கண்ணனின் மாயம் என்ன மாயமே 2015ஆம் ஆண்டு நாட்காட்டியை முன்பதிவு செய்து கொள்ளவில்லையோ அவர்கள் நேரே அந்த இடத்தில் வந்து வாங்கிக் கொள்ளலாம். சனாதன தர்மம் சிடிக்கள் சிறப்பு வெளியீடு. விதுர நீதி, சனாதன தர்மம், மகாபாரதம், பாகவத புராணம், விஷ்ணு புராணம் 16 பெற்று வாழ்க 17 சிடிக்கள் கொண்ட இத்தொகுப்பு 365 மணி நேர உபன்யாசம் சலுகை விலையில் அங்கே கொடுக்கப்படும். அங்கு வந்து அனைவரும் வாங்கிக் கொள்ள வேண்டுகிறேன். ஸ்ரீனிவாச கல்யாணம் ஜனவரி 1, 2015 பகல் 10 மணி. இந்நிகழ்ச்சி